மதியானம் 1 மணி ஆகுது. கிளம்பி போயிட்டு என்னோட தம்பியை பார்த்தா இன்னும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு என்ன எங்கேயாவது கொண்டு போய் விடுறான்னு சொன்னேன். எங்க கூட்டு வந்திருக்கான்னு தெரியல, ஏதோ பைக் பார்க்கிங் மாதிரி இருக்குது. எல்லாரும் நம்மளே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. டே எங்கடா கூட்டு வந்திருக்க? கல்யாணத்துக்கு கூட்டு வந்திருக்கான் போலங்க. என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான்னு பிரியாணியை வேற பிளேட்ல போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே செம்மையா இருக்குதுங்க. எல்லாரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா நம்மளுக்கு பிரியாணி கிடைக்குமா இல்லையான்றதே டவுட் ஆயிடுச்சு எனக்கு. பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா சுத்தி பார்த்தா எல்லாரும் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிரியாணியை. விஐபி ரூமுக்குள்ள போனாதான் நம்மளால பிரியாணி சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நுழைஞ்சாச்சு. எல்லாரோட கண்ணும் நம்ம மேலே இருக்குது. சரி எப்படியோ ஒரு இலைய போட்டு உட்கார்ந்தாச்சு. கேசரி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய், சிக்கன் 65 எல்லாம் வச்சுட்டாங்க. மட்டன் பிரியாணி அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சுட சுட கொதிக்க இருந்தது. சாப்பிடும் போது செம்மையா இருந்தது. பக்கத்துல உட்காந்துருக்கவங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. முடிச்சுட்டு எத்தனை வாட்டி வேணா நம்ம பிரியாணியை ரீஃபில் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துல மொத்த இலையையும் காலி பண்ணிட்டு கிளம்பியாச்சு. வெளியே வந்து பார்த்தா எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடுவோம்னு சொல்லி கீழே போயாச்சு. ஃப்ரூட்ஸ் அப்புறம் தான் ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸை ஒரு பிளேட்ல வாங்கியாச்சு. ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஐஸ்கிரீமை நல்லா அடுக்கி வச்சிருந்தாங்க பிளேட்ல. அதையும் எடுத்து நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு ஜூஸ் வச்சிருந்தாங்க. மட்டும் விடுவோமா என்ன? அப்படியே வீடியோவையும் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.